அன்சர் சார் நல்லா இருக்கீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். ஐக்கிய அரபு அமீரகம், துபாய் வளைகுடா தமிழ்ச் சங்கத்தின் சார்பில் இந்திய ரிசர்வ் வங்கியின் தென் பிராந்திய முன்னாள் இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்று சமீபத்தில் மரணமடைந்த டாக்டர் ஜே சதகத்துல்லா அவர்களுக்காக இணையவழி நினைவந்த நிகழ்ச்சி தற்போது நடக்கிறது. இந்த நிகழ்ச்சியின் தொடக்கமாக சென்னை ஏஎம்எஸ் பொறியியல் கல்லூரியின் ஆலோசகரும் கல்வியாளர் மற்றும் எழுத்தாளருமான பேராசிரியர் முகமது அப்துல் காதர் அவர்கள் நம்முடைய மறைந்த டாக்டர் ஜே சதகத்துல்லா அவர்கள் குறித்த நினைவேந்தலை வழங்குவார்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வளைகுடா தமிழ் சங்கம் சார்பாக இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு நண்பர் முதுவை ஹிதாயத் அவர்களுக்கு முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரிசர்வ் வங்கியுடைய முன்னாள் மண்டல இயக்குனர், இக்லாஸ் ஐஏஎஸ் அகாடமியுடைய இயக்குனர், ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை பகுதியில் அமைந்துள்ள கேவிஐ பள்ளியுடைய அறங்காவலர், யுஇஎஃப் அமைப்புடைய முன்னாள் இயக்குனர், தமிழ்நாடு பவர் கார்ப்பரேஷனுடைய உறுப்பினர், இப்படி எண்ணற்ற அமைப்புகளில் தன்னை இணைத்துக் கொண்டு செயலாற்றியவர், எழுத்தாளர், பேச்சாளர், சமூக சிந்தனையாளர், மதிப்புக்கும் மரியாதைக்குரிய முனைவர் சதகத்துல்லா அவர்களுடைய மறைவை ஒட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நினைவு அஞ்சலி நிகழ்விலே கலந்து கொண்டுள்ள ஏஎம்எஸ் கல்வி நிறுவனங்களுடைய செயலாளர், தாளாளர், அன்பு சகோதரர் முகமது சாலிக் அவர்கள், ஒர்க்ஃபிரிக்ஸ் நிறுவனத்துடைய சிஇஓ அன்பு நண்பர் திரு சையத் அவர்கள், கோயட் நிறுவனத்துடைய நிறுவனர் அன்பு நண்பர் திரு சீனிவாசன் அவர்கள், இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டுள்ள சதகத்துல்லா அவர்களுடைய அன்பு மகனார் மற்றும் அன்பு நண்பர் ரஹமத்துல்லா, ஏனைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். ஒரு சிறிய கதையின் மூலமாக இந்த நிகழ்ச்சியை தொடங்க ஆசைப்படுகின்றேன். ஒரு கடற்கரை மணற்பிறப்பு. அந்த கடற்கரை மணலின் ஓரத்திலே ஒரு பெரியவர் நடந்து செல்கின்றார். அவரோடு ஒரு நண்பர் ஒருவரும் சென்று கொண்டிருக்கின்றார். கடல் அலைகள் அடித்து அந்த அலைகளோடு நட்சத்திர மீன்களும் கரை ஒதுங்குகின்றது. அந்த அலைகள் கரை ஒதுங்கிய பின்பு மீண்டும் கடலை நோக்கி மீண்டும் இழுத்து செல்லும் போது ஒரு சில நட்சத்திர மீன்கள் கடலுக்குள் சென்று விடுகின்றது. ஆனால் ஒரு சில நட்சத்திர மீன்கள் கடல் மணற்பரப்பில் கிடக்கின்றது. கடல் மணப்பரப்பில் கிடக்கக்கூடிய அந்த நட்சத்திர மீன்கள் துடித்துக் கொண்டிருக்கின்றது. இதை அந்த பெரியவர் அந்த நட்சத்திர மீன்களை எல்லாம் பார்க்கின்றார். நடந்து சென்று கொண்டிருந்த அந்த பெரியவர் அந்த நட்சத்திர மீன்களை எல்லாம் எடுத்து கடலுக்குள் போடுகின்றார். மீண்டும் நடந்து செல்கின்றார். மீண்டும் இதே போல் அலையடித்து மீன்கள் எல்லாம் ஒதுங்குகின்றது. மீண்டும் அந்த மீன்கள் துடித்துக் கொண்டிருக்கின்றனவே என்று அதை காப்பாற்றி கடலில் போடுகின்றார். இவருடைய செயலை பார்த்த நண்பர் கேட்கின்றார், நீங்கள் இப்படி மீன்களை எல்லாம் கடலில் போடுகின்றீர்கள், எல்லா மீனையும் உங்களால் காப்பாற்றி விட முடியுமா என்று கேட்கின்றார். அப்போது கூட அந்த பெரியவர் மௌனமாக சென்று மீண்டும் அந்த மீன்களை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபடுகின்றார். மீண்டும் அந்த நண்பர் கேட்கின்றார், ஏன் இவ்வாறு செய்கின்றீர்கள், உங்களால் அனைத்து மீன்களையும் காப்பாற்றி விட முடியுமா என்று. அப்போது அந்த பெரியவர் சொல்கின்றார், அனைத்து மீன்களையும் என்னால் காப்பாற்ற முடியாது, ஆனால் என் கண்ணுக்கு தெரிந்த அளவில் என் சக்திக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் என்னால் இந்த மீன்களை காப்பாற்ற முடியும் என்று சொல்லி தன் கைகளால் இந்த மீனை அள்ளி கடலுக்குள் போட்டு அந்த மீன்களை காப்பாற்றுகின்றார். அது போன்ற ஒரு அபூர்வமான மனிதர்கள், வியக்கத்தக்க மனிதர்கள் இந்த சமூகத்தில் மாற்றத்தை நிகழ்த்த முடியும்
என்று தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் எண்ணற்றோர் இருந்திருக்கின்றார்கள். அப்படி ஒரு அபூர்வமான மனிதராகத்தான் முனைவர் சதகத்துல்லா அவர்களை நான் பார்க்கின்றேன். அவரோடு பழகிய காலங்கள் என் வாழ்வில் மறக்க முடியாத தருணங்களாக நான் நினைக்கின்றேன். அந்த சமூக மாற்றத்தை நோக்கி இந்த மீன்களை எல்லாம் கடலில் போட்டது போல தன்னுடைய கல்வியால் துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள், மாணவர்கள், பொருளாதார வசதி இல்லாத மாணவர்கள், இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு கல்வி வாய்ப்பை தர வேண்டும், அவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என்று எத்தனையோ பேருக்கு கல்வி வாய்ப்பை உருவாக்கி தந்தவர், எத்தனையோ பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்த ஒரு மகத்தான மனிதர். அவருடைய நினைவாக இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பது உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வாக நான் பார்க்கின்றேன். சதகத்துல்லா அவர்கள் அன்றைய காலகட்டத்தில் சிவகங்கை மாவட்டத்திலே திருமங்கலம் என்ற பகுதி சிவகங்கை மாவட்டத்தில் இருந்தது, அங்கு பிறந்தவர். அவரை பற்றி என்னுடைய புத்தகங்களில் நான் எழுதியிருக்கின்றேன். அவரை பற்றி நான் புத்தகங்களில் எழுத வேண்டும் என்று சொன்ன போது நான் முதலில் அவரை சந்தித்தது எஸ்.எம். இதாயத்துல்லா அவர்கள் மூலமாக தான். ஒரு நிமிஷம், திருப்புவனம் நினைக்கிறேன். திருப்புவனம், சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் பகுதி. அப்போது அவர் இது போன்று எழுத வேண்டும் என்று சொன்னவுடன் அவர் என்னுடன் வீட்டிற்கே நேரடியாக வந்தார். அப்போதுதான் ஏறத்தாழ ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்பு என்று நினைக்கின்றேன். அப்போதுதான் அவரை நான் சந்தித்தது. அந்த ஊரில் பிறந்து ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர். சதகத்துல்லா அவருடைய தந்தை ஒரு மிக நேர்மையான மனிதர். தன்னுடைய மகன் தவறு செய்துவிட்டால் சிறு வயதில் தவறுகள் செய்யும் போது அந்த தந்தை என்ன செய்வார் என்றால் ஒரு வட்டத்தை போட்டு அந்த வட்டத்தின் நடுவே நிற்க வைத்து விடுவார். தவறை உணர்ந்தி திருந்திய பின்புதான் அந்த தன்னுடைய மகனை வட்டத்திலிருந்து வெளியே வர வேண்டும். தன்னை போன்றே தன் மகனையும் நேர்மையான மனிதராக அந்த தகப்பன் அந்த சதகத்துல்லா அவர்களை வளர்த்தார். ஒரு கட்டத்திலே குடும்ப சூழல், வறுமையான சூழலிலே கல்வி கட்டணம் செலுத்துவதா, மருத்துவ செலவிற்கு பணத்தை செலுத்துவதா என்ற சூழல் உருவாகும் போது அந்த தந்தை தன் மகனிடம், நீ ஒரு அரசு பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கின்றாய், நீ நன்றாக படிக்க வேண்டும், மதுரையில் சென்று டிவிஎஸ் பள்ளியில் சென்று படி என்று சொல்லி அந்த மருத்துவ செலவுக்கு வைத்திருந்த பணத்தை தன் மகனுக்கு கொடுக்கின்றார். அப்போது அந்த சிறுவன் சொல்கின்றார், உங்கள் மருத்துவ செலவை பார்த்துக் கொள்ளுங்கள், நான் இந்த பள்ளியிலே பள்ளி படிப்பை தொடர்கிறேன் என்று சொல்கின்றார். இருந்த போதும் தந்தை கட்டாயப்படுத்தி இந்த கட்டணத்தை செலுத்தி அந்த பள்ளியில் சென்று படிக்கின்றார். ஆனால் மருத்துவ செலவுக்கு சூழல் இல்லாத, பணம் செலவு செய்ய முடியாத சூழலில் அந்த தந்தையும் ஒரு சில வருடங்களில் இறந்து போகக்கூடிய சூழல் ஏற்பட்டு விடுகின்றது. அந்த கட்டத்திலே அந்த சதகத்துல்லா அவர்களுடைய தாய் அந்த மகனும் அந்த இறந்து போன தருவாயிலே அமர்ந்து, அப்போது அந்த தாய் சொல்கின்றார், நீ நன்றாக படிக்க வேண்டும், உன் தந்தையின் கனவு அதுதான், உன்னை நல்ல முறையில் படிக்க வைக்கின்றேன், ஏதாவது வேலைகளை செய்து உன்னை படிக்க வைப்பேன் என்று சொல்லி அந்த ஏழை தாய் முனைவர் சதகத்துல்லா அவர்களை பள்ளி படிப்பை தொடர உதவுகின்றார். சிறிய சிறிய வேலைகளை எல்லாம் செய்கின்றார். தலையிலே செங்கலை சுமந்து அதில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை எல்லாம் வைத்து தன்னுடைய மகனுக்கு அவர் கல்வி கட்டணத்தை செலுத்தி படிக்க வைக்கின்றார். அவரும் பள்ளி படிப்பிலே சிறந்து விளங்கி கல்லூரி படிப்பில் வேளாண் படிப்பை தேர்ந்தெடுத்து படித்து அந்த படிப்பிலும் சிறந்து விளங்குகின்றார். கல்லூரி நாட்களிலே மாணவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய கட்டத்திலே சதகத்துல்லா அவர்கள் எப்போதும் படிப்பதையே தன்னுடைய வழக்கமாக வைத்திருப்பார். நண்பர்கள் எல்லாம் கேட்பார்கள், நாங்கள் எல்லாம் ஜாலியாக இருக்கின்றோமே, நீ இப்படி படித்துக் கொண்டே இருக்கிறாயே என்று கேட்கும் போது சதகத்துல்லா அவர்கள் சொல்வார்கள், என் தாய், நான் ஒவ்வொரு முறையும் ரயிலில் பயணம் செய்து என்னுடைய பகுதிக்கு, என்னுடைய வீட்டுக்கு நெருங்கக்கூடிய கட்டத்திலே என் தாயை பார்ப்பேன். அப்போது அவர் தலையிலே சுமைகளை சுமந்து கொண்டு செல்வார். கஷ்டப்பட்டு என்னை படிக்க வைத்திருக்கின்றார். அப்படி இருக்கும் பட்சத்திலே நான் படித்து நல்ல பணிக்கு சென்று என் குடும்பத்தின் நிலையை மாற்ற வேண்டும், நான் எப்படி ஜாலியாக இருப்பது என்பதாக அவர் சொன்னதாக சொல்லியிருக்கின்றார். இப்படி படித்து முடித்துவிட்டு அவர் மேற்படிப்பாக டெல்லிக்கு சென்று முதுகலை படிப்பு, வேளாண் படிப்பை படித்தார். படித்து முடித்துவிட்டு ஒரு உயர் அதிகாரியாக உருவாக வேண்டும் என்று ஒரு உயர்ந்த இலக்கை தீர்மானித்து யூபிஎஸ்சி தேர்வு எழுதுகின்றார். யூபிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகி முதல்நிலை தேர்வு, பிரதான தேர்வுகளெல்லாம் தேர்ச்சி பெற்று நேர்முக தேர்வுக்கு செல்கின்றார்.
நேர்முக தேர்விலே ஒரு சில கட்டத்தில் காத்திருப்போர் பட்டியலை வெயிட்டிங் லிஸ்டில் இடம்பெறக்கூடிய சூழல் ஏற்படுகின்றது. மிகுந்த மன வேதனை அடைகின்றார். இருந்தபோதும் தன்னுடைய மனதை திடப்படுத்திக் கொள்கின்றார். பத்திரிகையில் செய்தித்தாள்களை பார்த்துக் கொண்டிருக்கும் போது ரிசர்வ் வங்கியின் ஒரு நோட்டிபிகேஷன் வருகின்றது. ரிசர்வ் வங்கி தேர்வு என்பது ஒரு கடினமான தேர்வாக பார்க்கப்பட்ட கட்டத்திலே அந்த தேர்வை எழுத முடிவு செய்கின்றார். ரிசர்வ் வங்கி தேர்வு எழுதி அந்த தேர்விலே அவர் தேர்ச்சி பெறுகின்றார். தேர்ச்சி பெற்று அந்த பணியிலே சேரக்கூடிய கட்டத்திலே அவருக்கு காத்திருப்போர் பட்டியலில் இருந்த அந்த பணியும் யூபிஎஸ்சி பணியும் வருகின்றது. இருந்த போதும் ரிசர்வ் வங்கி பணியை தொடர்ந்து பணியாற்றி அதில் அர்ப்பணிப்பு உணர்வோடு ஈடுபாடுடன் பணியாற்றி ஒவ்வொரு பதவிகளாக அடைந்து அடைந்து கடைசியில் ரிசர்வ் வங்கியின் ஒரு ஒப்பற்ற பணி ஆன ரீஜனல் டைரக்டராக தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி பகுதியில் ரீஜனல் டைரக்டராக உயர்ந்த பதவியில் அவர் அமர்கின்றார். சதகத்துல்லா அவர்களுடைய அந்த பணியிலே ரிசர்வ் வங்கியிலே நேர்மையாக செயல்பட்டு இஸ்லாமிய சிறுபான்மை சமூகத்திலே ஒரு ரிசர்வ் வங்கியிலே ஒரு உயர் பதவியில் அடைந்த ஒரு உயர்ந்த மனிதர் என்ற பெயரும் அவருக்கு இருக்கின்றது. அது மட்டுமல்ல, ரிசர்வ் வங்கி இவரை பாராட்டி இவருடைய உயர்கல்வி ஆராய்ச்சி படிப்பு பிஹெச்டி போன்ற படிப்புகளுக்கெல்லாம் பல கோடி செலவழித்து அவரை அமெரிக்கா அனுப்பி ரிசர்வ் வங்கி படிக்க வைத்தது. அதற்கேற்றார் போல் அவர் ரிசர்வ் வங்கியின் முன்னேற்றத்திற்கும் அவர் மிக சிறப்பாக பணியாற்றியவர். அவருடைய நண்பர்களாக மரியாதைக்குரிய ரகுராம் ராஜன் அவர்கள் எல்லாம் இருந்திருக்கிறார் என்று என்னிடம் சொல்லியிருக்கின்றார். அதே போல நம்முடைய முன்னாள் பிரதமர் மரியாதைக்குரிய மன்மோகன் சிங் அவரெல்லாம் அவரை சந்தித்திருக்கின்றார். பேராசிரியராக வகுப்புகளில் எல்லாம் அவருடைய வகுப்புகளில் இடம்பெடுத்திருக்கின்றார். அதே போல அவர் பேராசிரியராகவும் பணியாற்றி இருக்கின்றார். பேராசிரியராக பணியாற்றிய காலகட்டத்திலே மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரி ரவி, மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரி சைலேந்திர பாபு அவர்கள் எல்லாம் அவருடைய மாணவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அப்படி ஒரு ஒப்பற்ற மனிதர் டாக்டர் சதகத்துல்லா அவர்கள். ஐயா அப்துல் கலாம் அவர்களின் மீது மிகுந்த பற்று கொண்டவர். அப்துல் கலாம் அவர்களுடைய வழியிலே அப்துல் கலாம் அவர்கள் கனவு காணுங்கள் என்று சொன்னார். இவர் கனவோடு நில்லாமல், அந்த கனவு காணுங்கள் என்று கனவோடு நில்லாமல் கனவை லட்சியமாக அந்த நிஜமாக்கி வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்று சாதித்து காட்டியவர். அவர் தன்னுடைய கனவோடு நில்லாமல் என்ற தன்னுடைய சுயசரிதை புத்தகத்தை எழுதி அது எண்ணற்ற மாணவர்கள் இளைஞர்கள் எல்லாம் படித்து அந்த புத்தகத்தை படிக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய கண்களிலும் நீர் வரக்கூடிய அளவுக்கு அந்த புத்தகத்தை அவர் எழுதியிருக்கின்றார். கனவோடு நில்லாமல் என்று இளைஞர்கள் கையில் அந்த புத்தகத்தை அவர் கொடுத்து விட்டு சென்றிருக்கின்றார். ஐயா அப்துல் கலாம் அவர்களின் வழியில் சென்றதாலோ என்னவோ தெரியவில்லை, இறைவன் அப்துல் கலாம் இறந்த ஜூலை 27 அன்று முனைவர் சதகத்துல்லா அவர்களையும் தன் பக்கம் இறைவன் அழைத்துக் கொண்டான். ஒரே நாளில் 2 மகத்தான மனிதர்களும் இறந்திருக்கிறார்கள் என்ற ஒரு அற்புத செய்தியும் உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். முனைவர் சதகத்துல்லா அவர்களுடன் நான் இருந்த காலங்கள் என்னால் மறக்க முடியாத நிகழ்வுகள். ஒரு நண்பனை போல நானும் அவரும் பல நிகழ்வுகளிலே பல நிகழ்ச்சிகளிலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு ஆலோசனை சொல்லும் போது, அறிவுரை சொல்லும் போது ஒரு சகோதரனை போல அவர் நடந்திருக்கின்றார். என்னுடைய நலனில் மிகுந்த அக்கறையுள்ள ஒரு தந்தை ஸ்தானத்தில் அவர் இருந்திருக்கின்றார். அவருடைய ஆசையெல்லாம் அவருடைய கிராமத்திலே, அவருடைய ராஜகம்பீரம் பகுதியிலே அவர் ஏற்படுத்திய அந்த திருகுணத்தார் கல்வி அறக்கட்டளையை சீரும் சிறப்பாக கொண்டு வர வேண்டும் என்பது அவருடைய மிகச்சிறந்த ஆசை. அந்த உயர்கல்வி வழிகாட்டி மையம், போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி, திறன் மேம்பாட்டு பயிற்சி என்று அந்த திருகுணத்தார் கல்வி அறக்கட்டளையை அவர் ராஜகம்பீரம் பகுதியிலே ஏற்படுத்தினார். அதில் ஆரம்பிக்கக்கூடிய அந்த திறப்பு விழா நிகழ்விற்கு நான் சென்றிருந்தேன். மாவட்ட கலெக்டர் அந்த அமைப்பை திறந்து வைத்தார். தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் அதில் உயர்கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சிகளை அவர் நடத்துவார். அந்த உயர்கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சியில் தவறாமல் என்னை அழைத்து மாணவர்களுக்கு வழிகாட்டிகளை கொடுக்க வேண்டும், விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் நானும் அந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு ஊக்கப்படுத்தி இருக்கின்றேன். என்னுடைய ஆசையெல்லாம் அந்த திருகுணத்தார் கல்வி அறக்கட்டளை இன்னும் சீரும் சிறப்புமாக செல்ல வேண்டும். அதற்கு என்னாலும் என்னை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டுள்ள நண்பர்களும் திருகுணத்தார் அறக்கட்டளை மென்மேலும் வளர்ந்து மாணவர்கள், அந்த பகுதியில் உள்ள மாணவர்கள் உயர்கல்வி உயர்ந்து வேலை வாய்ப்பில் சிறந்து விளங்குவதற்கு சதகத்துல்லா அவர்களுடைய கனவை நிஜமாக்க வேண்டும். அவருடைய கனவோடு நில்லாமல் என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார். அந்த கனவை நாம் எல்லாம் இணைந்து நிஜமாக்க வேண்டும். இந்த நிகழ்வு இதோடு நின்றுவிடக் கூடாது. அடுத்தடுத்து
அவருடைய குடும்பத்தார், அவருடைய அன்பு மகன் இந்த நிகழ்ச்சியில இருக்கின்றார். அவரோடு கலந்து ஆலோசித்து அந்த அறக்கட்டளையை மென்மேலும் உயர்த்துவதற்கு நாமெல்லாம் பாடுபட வேண்டும். அருமையான ஒரு இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த வளைகுடா தமிழ் சங்கத்திற்கு என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். அவர் எல்லாம் அல்ல இறைவன் அவரை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தின் பூங்காவனத்தில் தான் அவரை இடம்பெற செய்திருப்பான். அவருக்காக நாம் அனைவரும் துவா செய்வோம் என்று கேட்டுக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். மிகவும் சிறப்பான முறையிலே டாக்டர் ஜே சதகத்துல்லா அவர்கள் குறித்த நினைவுரைகளை பகிர்ந்து கொண்ட பேராசிரியர் முகமது அப்துல் கலாம் அவர்களுக்கு மிக்க நன்றி. கடந்த டிசம்பர் மாதம் நாமெல்லாம் கீழக்கரையில் உள்ள கண்ணாடி வாப்பா பள்ளிக்கூடத்தில் நடந்த விளையாட்டு விழாவில் கலந்து கொண்ட நிகழ்ச்சி. அதற்கு முன்பாக அவர்கள் வந்து ஷார்ஜாவிலே புகழ்பெற்ற எமிரேட்ஸ் வங்கி மற்றும் நிதி படிப்புகளுக்கான நிறுவனத்தில் கடந்த 2002ஆம் ஆண்டு முதல் 2007ஆம் ஆண்டு வரை சுமார் 5 ஆண்டுகள் இங்கு பணிபுரிந்தார். அப்போது இங்கே உள்ள தமிழ் அமைப்புகளின் சமூக நல திட்டங்களிலும் சுய முன்னேற்ற பயிற்சிகளிலும் கலந்து கொண்டார். உதாரணமாக 2006ஆம் ஆண்டு நடந்த உணர்வாய் உன்னை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பலருக்கும் ஊக்கமளித்தவர். அவருடைய நினைவுகளை நாம் தொடர்ந்து பகிர்ந்து கொள்ள அடுத்ததாக நம்முடைய சென்னை ஏஎம்எஸ் கல்வி நிறுவனங்களின் செயலாளர் மற்றும் தாளாளர் திரு H. முகமது சாலிக் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்து இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்றது எனக்கு முதல்ல ஒரு சந்தோஷம். கடந்த ஒரு ஃபியூ இயர்ஸாக தான் சார் எனக்கு பழக்கம். அப்துல் காதர் சார் மூலியமா எனக்கு பழக்கமானார். ஆனால் வந்து அவரை பார்க்கும்போது எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக தெரியும். ஏன்னா வந்து எப்பயுமே வந்து ரொம்ப துருன்னு ஒரு யங்ஸ்டர் மாதிரியே இருப்பார். அவர் பார்க்கும்போது கொஞ்சம் அப்படி சின்ன பிள்ளை மாதிரி பிஹேவ் பண்ணுறது, அந்த வெகுளித்தனமாக இருக்கிறது வந்து ரொம்ப பார்க்கும்போது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அவரோட பழகிறது ரொம்ப வெகுளியான, ரொம்ப வெள்ளந்தியான, ரொம்ப நல்ல வெள்ள மனசு கூடிய மனிதர். இன்னைக்கு அவர் நம்ம கூட இல்லை இருந்தாலும் நம்மளுடைய துவா பரக்கத் அவருடைய கண்டிப்பாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அண்ட் அல்லாஹ் வந்து அவருக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் இன்ஷா அல்லாஹ் கொடுப்பான். நம்ம எல்லாரும் அது துவா கேட்போம். அப்புறம் அப்துல் காதர் சார் சொன்னார் அவருடைய அறக்கட்டளை வந்து இன்னும் மேலும் மேலும் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னாலான உதவியை, என்னாலான சின்ன சின்ன விஷயங்கள் என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்யறதுக்கு முழுமையாக தயாராக இருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் எல்லாருமா சேர்ந்து அதுக்கான அவருடைய கனவுகளை நம்ம எல்லாம் சேர்ந்து நிறைவேற்றுறதுக்கான வேலைகள்ல இறங்கி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமா, அதாவது அவர்கள் கண்ட கனவை நனவாக்க அவருடைய குடும்பத்துடன் இணைந்து நாம் தொடர்ந்து செயலாற்றுவோம். டாக்டர் ஜே சதகத்துல்லா அவர்கள் சென்னை பல்கலைக்கழகத்தில் வணிகவியல் துறையில் முனைவர் பட்டம் பெற்றவர். மேலும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் வணிக மேலாண்மை பயின்றார். நான் படித்த திருச்சி ஜமாலுல் கல்லூரியில் எம்காம் வணிகவியல் எம்காம் படித்தவர். மேலும் சர்டிஃபிகேட் அசோசியேஷன் ஆஃப் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கர்ஸ் தகுதி பெற்றவர். இன்னும் பல்வேறு படிப்புகளை அவர் தொடர்ந்து படித்து கல்வித்துறையில் சிறப்பான ஒரு பங்காற்றியவர். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியிலே ஒர்க் வீக்ஸ் பிசினஸ் ஸ்கூல் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி திரு சயீத் நஸ்ருல்லா அவர்கள் உரையாற்றுவார். அஸ்ஸலாமு அலைக்கும். பெரிய ஹானர் தான் இனியும் இந்த மீட்டிங்கில் இன்வைட் பண்ணதுக்கு. டாக்டர் சதகத்துல்லா சார் வந்து சாலிக் சார் சொன்ன மாதிரி அப்துல் காதர் சார் மூலியமாக தான் எனக்கு அவரை தெரியும். அவரை வந்து நாங்கள் இன்வைட் பண்ண ஒரு கெஸ்ட் லெக்சருக்கு இன்வைட் பண்ணதுக்காக அவரை மீட் பண்ண போயிருந்தோம். அப்போது வந்து இன்னும் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஆக்சுவலி MBA ப்ரோக்ராம்ஸ் பண்ணுவோம். அதாவது படித்து முடிச்சுட்டு ஜாபில் படிக்க போதே ஒரு ஜாப். இந்த விஷயம் அவர்கிட்ட சொல்ல போது ஹி ஃபெல்ட் வெரி ஹாப்பி. ஏன்னா ஐ திங்க் அவர் லைஃப்பில் அச்சீவ் பண்ணது எல்லாம் வந்து ஒரு எஜுகேஷனால தான் அப்படின்னு சொன்னார். நிறைய பேர் வந்து நல்லா படிக்கிறாங்க, ஆனால் சில பேருக்கு வந்து படித்து முடிச்சுட்டு ஒரு கரெக்டான வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. ஸோ நீங்கள் வந்து படிக்க போதே வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்க, அது ரொம்ப நல்ல விஷயம்னு ரொம்ப நல்லா பாராட்டினாரு. அது இப்போ நினைச்சாலும் எனக்கு எமோஷனலாக இருந்தது. ஸோ அதாவது சில பேர் வந்து நம்மளை லைஃப்பில் அச்சீவ் பண்ணி இன்ஸ்பயர் பண்ணுவாங்க, சில பேர் வந்து கேரக்டரால் நம்மளை இன்ஸ்பயர் பண்ணுவாங்க. ஐ திங்க் டாக்டர் சதகத்துல்லா சார் வந்து
he had the great combination of அவர் பெருசா அச்சீவும் பண்ணியிருக்காரு, அதே மாதிரி அதை வச்சும் நம்மளை இன்ஸ்பயர் பண்ணாரு, அதே மாதிரி அவர் கேரக்டர் வெரி வெரி டவுன் டு அர்த். நான் வந்து அப்துல் காதர் சார் கிட்டே இப்போ ரீசெண்டாக ஒரு கான்வர்சேஷன்ல கூட சொல்லேன், அதாவது அவர் கூட பேச போது அவர் வயசு ரொம்ப பெரியவர், ஆனால் அவர் கூட பேச போது வந்து he will talk as if he is our age. ஒரு அவ்வளோ ஜாலியா, ஒரு அவ்வளோ ஹாப்பியா, அவர் வந்து அவரோட அந்த ஸ்மைலே வந்து ஒரு லாஃப் தான், ஹா 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 அந்த மாதிரி தான் ஒரு திருச்சி அந்த அட்மாஸ்பியரையே வந்து ஒரு ரொம்ப ஒரு ஹாப்பி பண்றவர். ஸோ ஒர்க் ஃப்ளிக்ஸில் எங்கள் பிஸ்னஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மூலயமா எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் தான் வந்து எங்களுக்கு ஒரு அப்துல் கலாம் மாதிரி. ஏன்னா ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு பெருசாக அவர் இன்ஸ்பயர் பண்ணி we all felt very good attending his session. In fact, we also had the opportunity to invite him as a chief guest for our last convocation. So, our kita vaangina and convocation certificate ana students they felt very happy. ஒரு MBA convocation ஒரு டிகிரி வந்து ஒரு எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். எஜுகேஷன் அந்த ஒரு சின்ன ஃபேமிலியிலேருந்து அவ்வளோ பெருசு, அதாவது சார் சொன்ன மாதிரி எஜுகேஷனே அஃபோர்ட் பண்ண முடியாத ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்து கோடிக்கணக்கில் செலவு பண்ணி இன்னும் அவர் அமெரிக்காவில் போயிட்டு PhDலாம் பண்ணியிருக்காருன்னா ஐ திங்க் இட் இஸ் நாட் அ ஈஸி அச்சீவ்மெண்ட். வி ரியலி மிஸ் ஹிம். அண்ட் பிஃபோர் ஐ எண்ட் மை conversation, I would like to share some photos of him which we took in the. So, Hidayatullah sir, உங்க permission share பண்ணலாமா? No problem, sir. I think you have to accept the share request. பார்க்க முடியுதா? முடியுது. So I also had the opportunity to make a profile for him. அது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ண ஒரு விஷயம். So he was our chief guest, he was our guest speaker. இது நம்ம கான்வெகேஷனில் இந்த ஃபோட்டோஸு. கோயின்சிடென்ட்லி சாலிக் சார், அப்துல் காதர் சாரும் இந்த மீட்டிங்கில் இருக்காங்க. His guest lecture left a lasting impact on our students. இது இன்னொரு ஈவெண்ட் அவர் கூட அட்டன் பண்ண போது. Definitely his guidance, wisdom and encouragement will definitely inspire us. So அவர் வந்து ஒரு அந்த ட்ரஸ்டில் படிக்கிற பசங்களுக்காக ஜாப் ரொம்ப ஆசைப்பட்டார். ஸோ டெஃபினெட்லி அவர் சன்னும் இங்கே இருக்கிறால வாட் எவர் சப்போர்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பிளேஸ்மெண்ட்ஸ், as WorkFlix we are also a HR company, so definitely we will extend our support. And I have not worked for the trust so far, but if there is some initiative, something if we can contribute, definitely we will also give our best. So thank you so much. I still have some more photos. Photos தெரியுதா? தெரியுது. இதான் நம்ம கான்வெகேஷன் போட்டோஸ். We truly miss him. So thank you for inviting me for this session. தேங்க்யூ சார். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியிலே சென்னை கோயட் குரூப் மேலாண்மை இயக்குனர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் தங்களுடைய நினைவுரைகளை பகிர்ந்துள்ளார். அனைவருக்கும் காலை வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். என்னுடைய வீடியோ கம்ப்யூட்டரில் எனக்கு வீடியோ எதுவும் ஆகலை, மன்னிக்கவும். நோ ப்ராப்ளம். சதக் சாருடைய மறைவு பெரிய இழப்பு நம் அனைவருக்கும், அவருடைய குடும்பத்தினர்,
நண்பர்கள், எங்களை மாதிரி ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு மென்டராக வெல்விஷராக இது பண்ணி எங்களை கைட் பண்ண எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு இழப்பு. எல்லாமே வந்து ஒரு ஒரு தாங்க முடியாத ஒரு துயரத்தில் இருக்கோம். எப்படி வெளியே சொல்கிறதுன்னு தெரியல. முதல் முறையாக வந்து சதக் சாரை நான் பார்த்தது வந்து 2018 சாரை வந்து மீட் பண்ணியிருந்தேன் அவருடைய ஆஃபீஸில். அவர் ரிட்டையர்ட் ஆன உடனே மீட் பண்ணியிருந்தோம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தவர் வந்து எனக்கு வந்து என்னுடைய கம்பெனியுடைய சிஇஓ மிஸ்டர் பிரபாகரன் சார். ஸோ சாரை மீட் பண்ணேன். என்னுடைய ஆஃபீஸ் வந்து 2019 வந்து இனாகரல் பண்ண கோயட் குரூப்புடைய ஃபர்ஸ்ட் ஆஃபீஸ். அப்போ வந்து நான் வந்து இந்த ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு சீஃப் கெஸ்ட்டை வந்து இன்வைட் பண்ணணும், யாராவது ஒருத்தர் வந்து பெரியவங்க வந்து ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அப்படி இது பண்ணும்போது நிறைய பேர் மீட் பண்ணியிருந்தேன். சதக்கையாவை மீட் பண்ண பிறகு அவர் ஒரு புக் ஒன்று கொடுத்தாரு, கனவோடு இல்லாமல்னு ஒரு புக் ஒன்று கொடுத்தாரு. ஸோ படித்து பாருங்கன்னு முதல் முறை வந்து படித்து பார்த்தேன். அந்த புக்கை படித்து பார்த்த உடனே அழுதுட்டேன். அதனுடைய நம்ம அப்துல் காதர் சார் சொன்ன மாதிரி அவங்க மதர் வந்து 9வது படிக்கும்போது தந்தை எழுந்து அவங்க தாய் வந்து அதாவது அக்ரிகல்ச்சரில் வேலை ஒர்க் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் வந்து கூலி வேலை செஞ்சு அவர் படிக்க வச்சு ஒரு ஏழ்மையான குடும்பத்திலேருந்து ஆர்பிஐ டைரக்டரில் வந்து ஒரு பெரிய ஒரு உதாரணம் நம்முடைய சமுதாயத்தில். அதனால் உடனே நான் முடிவு பண்ணிட்டேன். 2வது முறை படித்தேன், அழுதுட்டேன் அந்த புக்ஸ் படிச்சுட்டு. 3வது முறையில் முடிவு பண்ணிவிட்டு அந்த புக்ஸை இனி படிக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அவ்வளோ இன்ஸ்பைரிங்கான ஒரு இது. அந்த புக்ஸை வந்து நம்மளால் முடிஞ்சவர்களும் அந்த புக்ஸை வந்து நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணணும், டிஸ்ட்ரிபியூட் பண்ணணுன்ட்டு என்னுடைய ஆஃபீஸ் இனாக்கள் அன்றைக்கி ஒரு 300-400 புக்ஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தேன். இது வரலும் 7-8 இயர்ஸில் கனவோடு இல்லாமல் புக்ஸ் ஒரு 800 புக்ஸ் இது வரலும் நான் எங்கெல்லாம் போகிறோன்னு அங்கெல்லாம் கொடுத்துன்னு இருக்கிறது. நான் ஃபாரின் ஏதாவது கான்ஃபரன்ஸ் போனாலும் அங்கே கொடுக்குறது, எனி ஈவெண்ட் எல்லா இடத்தையும் வந்து ஒரு 50-100 புக் வச்சுடுவேன். என்னுடைய ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் ஆஃபீஸை சாதா இனாக்கள் பண்ணாங்க. என்னுடைய முக்கியமான நிகழ்வு எல்லாத்துலேயும் கூட இருந்தாங்க. இப்போ போன வருஷம் நானும் அப்துல் சாதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இப்தார் இதுக்கு வந்து நோம்புக்கு அழைச்சின்னு போயிட்டு எனக்கு ட்ரீட் கொடுத்துருந்தாங்க. ஸோ என்னுடைய கம்பெனிக்கு வந்து ஒரு அட்வைசராக இருந்தாங்க, ஃபினான்ஷியல் அட்வைசராக இருந்தாங்க. ஸோ அவரோட பழகின இந்த 7-8 வருஷத்தில் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிட்டேன். என்னை வந்து அவருடைய பையன் மாதிரி கூட வச்சுப்பாரு, கூட வா ப்ரோக்ராமுக்கு வாங்க அட்டன் பண்ணுங்க. ஸோ எனக்கு வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. என்னுடைய பாண்டிங் வித் இஸ்லாமிக் சமுதாயத்தினோட ரொம்ப க்ளோஸ் ஆகிடுச்சு எனக்கு. அது ஐயா தான் காரணம். நிறைய நண்பர்களை சேர்த்து விட்டுருக்காங்க. அப்துல் காதர் சார், சையத் சார் பிரதர், சலீம் பிரதர், ஃபாரிக் பிரதர், அந்த மாதிரி நிறைய வந்து இஸ்லாமிய நண்பர்களை சேர்த்து விட்டுருக்காங்க. ஒரே ஒரு இது சொல்லணும்னா அவருடைய இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அவர் வந்து ஒரு மினி அப்துல் கலாம் தான் சொல்லுவோம். அவரை பற்றி எங்கேயுமே புகழ்ந்துக்க மாட்டார், எங்கேயுமே வந்து வெரி சிம்பிளாக இருப்பார். ஸோ வி கால் ஹிம் ஆஸ் எ மினி அப்துல் கலாம். அவருடைய புக்ஸ் கனவோடு இல்லாமல் வந்து இங்கிலீஷில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ண ட்ரை பண்ணோம், முடியல. இனி அது முடிஞ்சவர்களும் இது பண்ணுவோம். என்னால் முடிஞ்சவர்களும் கனவோடு இல்லாமல் அவருடைய புத்தகத்தை வருஷத்துக்கு ஒரு 100 புக்கு வாங்கி எங்கெல்லாம் போகிறனோ அங்கெல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடிவு பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கேன் நான். அவரும் சார் பார்த்துருக்காரு என்ன. அவர் வந்து என்ன சொல்லுவார், நீ தான் என்னுடைய ஃபஸ்ட்டு ரசிகன்னு சொல்லுவார். ஸோ அதில் அவருடைய ட்ரஸ்ட்டுக்கு வந்து ராஜகம்பத்துக்கு விசிட் பண்ணியிருந்தேன். ஸோ நல்லா அமைச்சிருக்காரு. லைப்ரரி ஏழை பிள்ளைங்களுக்கு வந்து நிறைய படிப்பு வந்து கொடுத்துட்ருக்காரு. அந்த ட்ரஸ்ட்டுக்கு ஏதாவது உண்டான இது நான் அப்துல் சார்கிட்ட சொல்லியிருக்கேன். என்னால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் வருஷத்துக்கு ஒரு முறை எவ்வளவோ என்னால் முடிஞ்ச ஒரு கான்ட்ரிபியூஷன் நான் பண்ண ரெடியாக இருக்கேன். அவருடைய ட்ரஸ்ட் மூலமாக வந்த இன்ஸ்பிரேஷன் தான் வந்து நான் என்னுடைய காஞ்சிபுரம் என்னுடைய சொந்த ஊரில் புத்திரமேரூரில் என்னுடைய தாய் தந்தை பேரில் நான் வந்து ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அகாடமி நிறுவனம்னு ஒரு எண்ணம் இருக்குது எனக்கு. அது இன்னும் 2-3 வருஷம் ஆகும். நான் பொருளாதாரத்தில் கொஞ்சம் முன்னேறின பிறகு அதை பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. அதில் வந்து அவரும் இருப்பார் அங்கே. ஸோ அதுதான். தென் வந்து 2019 வந்து ரகுராம் ராஜன் சாருடைய ஆர்பிஐ கவர்னர் ரகுராம் ராஜன் சாருடைய புக் லான்ச் நடந்தது தாஜ் கனிமராவில். என்னை வந்து அவரோட இன்ட்ரோ பண்ண வச்சு அவரோட இன்ட்ராக்ட் பண்ண வச்சார். சாதாரண விஷயம் இல்லை. இந்தியாவுடைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் கவர்னரை வந்து மீட் பண்ணி ஒரு இன்ட்ராக்ட் பண்ண சாதாரண விஷயம் இல்லை. அது எங்களுக்கு வந்து நம்ம சதக் சார் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. சதக் சார் பற்றி ஒரே வார்த்தை சொல்லணும்னா அவர் வந்து ஒரு மென்டார் மட்டும் இல்லை. ஸோ இன்னொரு பேரண்டிக்காக நான் சொல்லுவேன். எனக்கு இன்னொரு தாய் தந்தை மாதிரி தான் அவரும். ஸோ இன்னைக்கு வந்து ஆல் வெரி ஐ டோன்ட் நோ வாட் டு சே. என்னை பார்க்கும்போதுலாம் வந்து he used to say you have to come up in life, you're working very hard, I like your things அப்படின்னு சொல்லி இது பண்ணுவார். ஸோ எனிவே கடவுள் வந்து நமக்கு வந்து அவர் வந்து ரொம்ப நாளைக்கு நம்மளோட இருக்க விடல. பட் he will bless us. என்னுடைய ஒரே ஒரு இது என்னென்னா நண்பர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அவர் ஆரம்பித்து வச்ச அறக்கட்டளையை நம்ம எல்லாம் அவளுக்கு கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணி செம்மையாக நடத்துவோம். அவர் என்ன நினைச்சாரோ அதை அப்படியே நம்ம வந்து வழி நடத்தி செய்வோம். என்னால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் நான் பண்ண பார்க்குறேன். ஸோ அதுதான். அப்துல் சார் ரொம்ப நன்றி என்ன இந்த இதில் நீங்கள் வந்து சேர்த்ததுக்கு. ஸோ
அவருடைய ஆத்மா சாந்தி அடைய கடவுளை நான் வேண்டிக்கிறேன். நன்றி. மிக்க நன்றி சீனிவாசன் சார். அடுத்ததாக ரேடியன்ட் ஐஏஎஸ் அகாடமியின் இயக்குனர் திரு ரஹமத்துல்லா அவர்கள் தங்களுடைய நினைவுரையை பகிர்ந்து கொள்ள அன்போடு அழைக்கிறேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு விழித்தாகட்டும். நம்மிடையே சாந்தியும் சமாதானம் நிலவட்டும். ஒரு அற்புதமான மனிதர் கண்களில் ஒரு நீர் சொல்லி வந்திருக்கிறது. என்னிடத்தால் கஷ்டப்பட்டு ஒரு மனிதன் வருகிறான் என்றால் அவருக்குத்தான் வந்து எல்லா விஷயம் தெரிஞ்சு சொல்வாங்க. அவரை மாதிரி சொல்லுவாங்க. நாங்களாம் வந்து தந்தை 8 வயதில் இருந்தவன், அதனால என்ன வந்து நீ என்ன மாதிரி இருக்கப்பான்னு சொல்லுவாரு. அதே மாதிரி வந்து கடைசியாக ப்ரோக்ராம் மேலப்பாளையத்தில் அன்னை ஹாஜிரா கல்லூரியில் வந்து பட்டமளிப்பா, அதுக்கு நான் அழைத்தேன். ஆனால் உடல்நிலை சரியில்லை. அதையும் தாண்டி வந்து இருந்து பட்டமளிப்பு போனாரு. அவருடைய நோக்கம் என்னன்னு கேட்டால் இஸ்லாம் சமூக மக்கள் எல்லா சமூகத்திலும் வந்து அதிகாரத்தை நோக்கி வரணும்னு சொல்லுவாரு. அந்த அதிகாரத்தை நோக்கி வருவதற்காகத்தான் அவர் தன்னுடைய சொந்த ஊரில் ராஜ கம்பீரத்திலே அவர் வந்து ஒரு டெஸ்ட் ஆரம்பிச்சு, அதுக்கு நிறைய நான் அப்துல் கலாம் நிறைய பேரும் அப்துல் கலாம் நிறைய பேர் கிளாஸ் எடுத்துக்கிறோம். அது இன்னும் தொடரணும். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய பசங்க ராஜ கம்பீர பசங்கள்லாம் அதிகாரத்தை வந்துக்காக தான் நிறையா வந்து அவர் வந்து அதுக்கான உழைப்பை வந்து தந்திருக்கிறாரு. அந்த உழைப்பு தொடர வேண்டும். அதே மாதிரி அவங்க உட்காந்து அடன் பண்ணிட்டு அனுப்பிச்சிருக்காரு. அவரு இதை வந்து கருத்தில் கொண்டு தொடர்றதுக்கான முயற்சி பண்ணணும். ரெண்டாவதா வந்து நான் பேச வேண்டிய செய்திகள் தான் வந்து அப்துல் கலாம் பேசிட்டாரு. ஏன்னா இங்க பிறந்தாரு, அது பயோடேட்டா மாதிரியே வாசிச்சாரு. நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, அந்த கடைசி அந்த விழா கூட வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து சமுதாயத்துக்காக வந்து தன்னுடைய சிறப்பை செய்தவர் அன்னை ஹாஜிரா பட்டமளிப்பு. அப்படிப்பட்ட ஒரு மனிதனை நான் பார்த்ததே இல்லை. நமக்கு ஒரு தலைவலினாலும் நம்ம படுத்துப்போம். ஆனா ஒரு கடுமையாக உடல்நிலை பாதிக்கப்பட்டு கூட வந்து அந்த காணவேற்றில் பட்டம் விழாக்கள் அவன் சொன்ன விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். நீங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் மற்ற அதிகாரம் ஆவறீங்களையோ முதல்ல அதுக்கு அப்ளிகேஷன் போடுங்க பார்த்துட்டு என்கிட்ட தான் சொல்லுவாரு. முதல்ல வந்து நம்முடைய பங்களிப்பு அதிகப்படுத்தும் சொல்லுவாரு. நம்முடைய பங்களிப்பு தமிழ்நாட்டில இருந்து அதிகப்படுத்தும் சொல்லாரு. அதே மாதிரி வந்து அவரு சொல்லுவாங்க, அரசியலமைப்புள்ள ஷரத்து 15 சொல்லுவோம். நோ டிஸ்கிரிமினேஷன் ஃபார் ரேஸ், கம்யூனிட்டி ஆர் கேஸ்ட் ஆர் பர்த் ஆஃப் பிளேஸ், அந்த மாதிரி எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் வாழ்ந்த மனிதர், இன்றும் நிறைந்த மனிதர். எனவே எந்த பாகுபாடும் அவரை நான் பார்க்க முடியாது. அவரை அப்படிப்பட்டவர். இன்னும் சொல்ல போனா அவரை பத்தி சொன்னாரு. மாஃபா பாண்டியராஜன், முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் செய்தி பகிர்ந்துட்டாரு. டிமானிட்டேஷன் டைம் வந்து பணம் மதிப்பிழப்பு செய்யப்பட்ட காலகட்டத்துல அவர் தான் வந்து ஆர்பிஐடைய தென்மண்டல இயக்குனராக இருந்தாரு. அது ஒரு கடுமையான காலகட்டம். அது அந்த ஒரு காலகட்டத்தில் நேர்மையை பின்பற்றி வாழ்ந்தால் சொல்லும்போது உண்மையிலே கண்கள் தான் வந்து கண்ணீரை வரைவு செய்ய ஒரு நிகழ்வு. என்று கேட்டால் அப்பொழுது கூட நேர்மையாக இருந்த மாஃபா பாண்டியராஜ் அமைச்சர் அவர் கீழ் பார்த்த போது கூட சில விஷயங்கள் எல்லாம் தவிர்த்து விட்டு நேர்மையை கடைபிடிக்கும் என்று சொன்ன விஷயம் என்பது உலகத்திலே வந்து சிறந்த ஒரு மனிதனாக வாழ்ந்திருக்கின்றார். அவருடைய உழைப்பு அளப்படி என்று கேட்டால் கண் தூஞ்சார், மெய்வருத்தம் பாரார், செம்மி எருமை பாரார், கருவமை கண்ணாய் மாதிரி கருவமை கண்ணாய் இருந்து அவர் சமுதாயத்துக்கு உழைத்தார். சமுதாயத்துக்காக கிட்டத்தட்ட அவரை வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த பட்டுக்கோட்டை ஐஏஎஸ் அகாடமி ஆரம்பித்தோம். அப்போ வந்து 2016. அப்போது தொடர்ந்து சமுதாயத்திலேயே உழைத்துக் கொண்டிருக்கும் மகத்தான மனிதர். அவருடைய தேவையை அதோடு நிறுத்திவிடக்கூடாது. அதை வந்து அன்சர் சார் அவர் பின்பற்ற வேண்டும். அதற்கான ஆவணம் செய்ய வேண்டும். அதே போல சீனிவாசன் சார், அப்துல் சார் சொன்ன மாதிரினா அவரை டெஸ்ட்டை வந்து பலப்படுத்துவோம். அந்த பூர்த்திக்கான எல்லா உதவியும் செய்ய தயாராக இருக்கிறேன். நான் முதல் உதவி பண்ணிட்டு ஆன்லைன் கிளாஸ் இருந்தேன். அங்கேயே போய் நான் செஞ்சு கிளாஸ் எடுத்தேன். இல்லைங்களா? அதனால வந்து எல்லாமான சிறப்பான செயல்பாடு தொடர்ந்து அவர் செய்து கொண்டிருக்கின்றோம். அவர் சொன்னது போல நிறைய அதிகாரிகள் உருவாக்குவதற்கு இந்த அம்மன் தயாராக வேண்டும். நாமும் தயாராக இருப்போம். ஒரு உயர்ந்த மனிதர் சொல்றாம உயர்ந்த மனிதர். ஒரே ஒரு வரி சொல்லப்போனா ராஜ கம்பீரத்திலிருந்து ராஜ கம்பீரமாகவே வாழ்ந்து மறைந்த ஒரு அற்புதமான மனிதரை பற்றி இன்றைக்கு நினைவேந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள எனக்கு வந்து அழைப்பு விடுத்த முதுபி ஜாயத், புரவத் அப்துல் காதர் தான். அதற்கு தான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். உண்மையிலே கண்கள் கலங்குகின்றது. உண்மையிலே இந்த இதை வந்து அவர் குடும்பத்தார் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய துணைவியார் அவருடைய ரொம்ப அட்டாச்மெண்டா இருப்பாங்க அவர் கூட. ஏன்னா ராஜகம்பீரத்தை போனப்ப நான் வீட்டுக்கு போனப்ப அப்படி பார்த்துக்கிட்டாங்க. அதே போல அவங்க மருமகள், மகள், மகனார் எல்லாமே இருப்பாங்க. இதை நீங்கள் கொடுத்து கொண்டு அவருக்கான வாழ்க்கையை வந்து மிகப்பெரிய வாழ்க்கையாக மாற்றுகின்ற தருணம் இது. அவரை வந்து கண்டிப்பாக இறைவன் வந்து ஜன்னத்தில் புரிவத்தில் அனுப்பிச்சிருப்பார் என்ற நம்பிக்கையோடு அவருக்காக துவா செய்து கொண்டு இந்த அருமையான வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் நன்றி கூறி சலாம் சொல்லி மிக்க மிக்க நன்றி. அடுத்ததாக நம்முடைய இணைந்துள்ள கவின் முகில் உடன்குடி முகமது யூசுப் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்து. அல்லாஹ்வின் நல்லருள் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இந்த சோக நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதில் எனக்கு சற்று மன வருத்தம் இருந்தாலும் கூட அது அவர்களை பற்றிய அவர்கள் நினைவலைகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை தருகின்ற காரணத்தினால் இதை கலந்து கொண்டிருக்கிறேன். சரகத்துல்லா சாஹிப் அவர்கள் எங்களுக்கு சம்பந்தி போன்றவர்கள். எங்களது மச்சான் இஸ்மாயில் அவர்களுடைய மகளை அவர் மகன் திருமணம் செய்திருக்கிறார். அன்றைய காலகட்டத்தில் இருந்தே எனக்கும் அவர்களுக்கும் உள்ள உறவு மிக அன்போடும் மிக பாசத்தோடும் பிணைப்போடும் இருந்திருக்க காரணத்தினால் அவர்களோடு அவ்வப்போது கலந்து பேசிக் கொண்டிருக்கிற வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். அவர்கள் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு ரீஜனல் மேனேஜராக வந்தபோது அவங்களுக்கு ரிசர்வ் பேங்க் கூட்டத்தில் அவங்க இடம் கிடைச்சது. அப்போது அந்த கீழ்பாக்கத்தில் ஒரு மஸ்ஜிதோ முஹல்லாவோ இல்லை. அதனால நான் அண்ணான மஸ்ஜிதில் செக்ரட்டரியாக இருக்கும்போது என்னோட வந்து இணைஞ்சிக்கணும்னு சொல்லி வந்து பேசினாங்க. அப்போ கூட அவங்கள இணைச்சிக்கிட்டு அப்போ கூட ஒரு கல்யாணம் நடந்தது. அதுக்கான எல்லா சர்டிஃபிகேட்டையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அதை கொடுத்தேன். அந்த அடிப்படையில் என்னை பற்றி அவங்க தெரிஞ்சிருக்கிறாங்க. நானும் ஏதோ சில பத்திரிகைகளில் எழுதி வருகிறேன், சில புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறேன் என்ற காரணத்தினால் அவர்கள் அந்த நிலையில் கண்டு வந்து என்னை ஒரு நாள் இரவு வந்து அவங்க வீட்டுக்கு விருந்து கூப்பிட்டாங்க. நான் போயிருக்கும்போது அந்த ஒரு பெரிய ஒரு கல்விமான்கள் எப்படி அந்த வீட்டை அமைப்பார்களோ அந்த அளவுக்கு சிறப்பான முறையில் அமைந்திருந்தது. அவர்கள் மாடியில் ஏறுகின்ற அந்த இடத்திலேயே அவர்கள் படித்த புத்தகங்களை கொண்டே ஒரு சிறிய நூலகத்தை ஆரம்பித்திருந்தார்கள். நான் பார்த்தேன். அதை அவர்கள் படித்த புத்தகங்கள் எடுத்து பார்க்கும்போது மிக மிக உயர்ந்த கருத்துக்களை உடைய புத்தகங்களாக இருந்தது. நம்ம மனதுக்கு மகிழ்ச்சியா இருந்தது. அதோடு மட்டும் இல்லாமல் அன்றைய தினத்தில்தான் அவர்கள் அந்த ஒரு வாழ்க்கை சரிதத்தை எழுத வேண்டும் என்கின்ற அவர்கள் எண்ணத்தை வெளியிட்டார்கள். நான் சொன்னேன், நிச்சயமாக செய்யுங்கள், என்னால் முடிந்த எனக்கு அவர்களுக்கு அனுபவம் இல்லை என்று சொன்னார்கள். டோன்ட் வரி அபவுட் இட், நீங்க செய்யுங்க, நாங்க நிச்சயமா என்னால் முடிந்த அத்தனை உதவிகளையும் செய்யறேன்னு சொல்லிதான் அந்த புத்தகம் ஆரம்பிச்சது. அந்த புத்தகம் எழுதும்போது சில பத்திரிகைகளிலே நான் என்னுடைய கருத்துக்களையும் சொன்னேன். அதையும் சேர்த்து கொண்டு அவர்கள் எழுதினார்கள். அந்த புத்தகம் வெளியிடுவதற்காக மிக முயற்சியிலே நானும் ஈடுபட்டேன் என்பதில் மிக சந்தோஷம் அடைகிறேன். நிச்சயமாக அவங்க சொன்ன மாதிரி அது எல்லா இடங்களுக்கும் சேரணும், எல்லார் கையிலும் அது இருக்கணும். அது ஒரு வாழ்க்கை சரிதம் மட்டுமல்ல, ஒரு பாட புத்தகம் மாதிரி. அவங்க எப்படி கஷ்டப்பட்டாங்க, அதாவது ஒரு மனிதன் ஒரு குக்கிராமத்திலிருந்து உருவாகி எப்படி வந்து இருக்கிற பதவியிலேயே அதிகமான ஒரு பதவியை பெறுவானோ அதற்காக ஒரு படித்தரம் அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு புத்தகம் அது. அவங்க படிக்கும்போது சொன்னாங்க, எனக்கு யூபிஎஸும் வந்தது, எனக்கு அதே சமயத்தில் இதுவும் வந்தது, நான் யூபிஎஸ் செலக்ட் பண்ணல, நான் பேங்க் தான் செலக்ட் பண்ணி வந்தேன்னு சொன்னாங்க. அது எதுக்குன்னு சொன்னா அல்லாஹ் எனக்கு அந்த டைம்ல வழிகாட்டி இருக்கிறான். அதனாலதான் இப்படிப்பட்ட ஒரு உயர் பதவி அடைவதற்காகத்தான் அந்த பதவியை என்னை வேண்டாம் என்று சொல்லி அந்த ஒரு கருத்தை வெளியிட்டார்கள். இப்படி பல காலமாக அவங்களோடு பயணிக்கின்ற வாய்ப்பை பெற்றிருக்கிறேன் நான். அது மட்டுமல்லாமல் சமீபத்தில் நாங்கள் ஒரு சில முக்கியஸ்தர்கள்லாம் சேர்ந்து இஸ்லாமிய பேங்க் ஒன்று ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணிருந்தோம். அப்போது அவர்களிடம் சென்று எங்களுடைய ஆலோசனை சொன்னோம். அவர்களையும் ஒரு மேனேஜிங் டைரக்டர் மாதிரி சேர்த்துக்கொண்டு அந்த முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அதில் பல தடங்கல்கள், பல பிரச்சனைகள், கவர்மெண்டோடு எப்படி வட்டி இல்லாத ஃபைனான்ஸ் ஆரம்பிக்கிறது என்பதில் அந்த அரசாங்கத்தின் மூலம் வட்டி இல்லாத ஒரு வங்கி ஆரம்பிக்கிறது என்பது எத்தனை இடைஞ்சல்கள், எத்தனை பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். அதை ஒவ்வொன்றாய் அவர்களின் உதவியின் மூலம் ஒவ்வொன்றாய் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். இப்போது கிட்டத்தட்ட நெருங்கி வந்த நிலையில் அவர்களின் இழப்பு எங்களுக்கு மட்டுமல்லாமல் இந்த சமூகத்துக்கு மட்டுமல்லாமல் எனக்கும் பர்சனலான பெரிய இழப்பாக கருதுகிறேன். அவர்கள் முயற்சிகள் வீண் போகக்கூடாது. அந்த முயற்சியில் நாம் ஈடுபட வேண்டும். அந்த ராஜேந்திரன் அவங்க ட்ரஸ்ட்டுக்கு நான் என்னால் முடிஞ்ச அளவு எல்லாம் உதவி செய்வேன். அது ஏற்கனவே நான் மனசுல வச்சுக்கிட்டு இருக்கிறது தான். இப்போ அந்த கருத்தை நம்ம நண்பர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். அந்த கருத்தின் அடிப்படையில் நம்ம எப்போதுமே அந்த ட்ரஸ்ட் மூலமாக அவர்களை என்ன நினைத்தார்களோ, சமுதாயத்துக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களோ அத்தனையும் நாம் செய்வதற்கு முயற்சி பண்ணுவோம். அதன் மூலம் அவர்கள்ட்ட இதுல இருக்கிற விஷயங்களையும் நாம்
புஸ்தகத்தையும் லைப்ரரி, அதாவது கவர்மெண்ட் அரசாங்க நூலகங்கள் கொண்டு இடம்பெற செய்வதற்கான முயற்சிகளையும் ஈடுபடுவோம். எனக்கு இந்த வாய்ப்பை தந்த இதாயத்துல்லா அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் அல்லாமல் இந்த வாய்ப்பில் அவர் கலந்து கொள்கின்ற வாய்ப்பை நான் பெற்றேன். துபாயில் இருக்கின்ற காரணத்தினால் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தது நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அவர்களை எல்லாம் வல்ல புரிந்து கொண்டு forgive all his shortfall and put him in the highest range of Jannatul Firdaus. Ameen, Ameen, Ya Rabbal Alamin. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. மிக்க நன்றி கவின் முகில் முகமது யூசுப் அவர்கள். அடுத்ததாக வேறு யாரும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதால் செய்தலாம், இல்லை என்றால் நிறைவுக்கு செல்லலாம். அவங்க சன் இருக்காங்க, அவங்கள கொஞ்சம் பேசுவாங்க. ஆமா, அவங்க சன்னு கடைசியா பேசுவாங்க. வேற யாரும் பேசும்டா? கோவிந்தன், அப்துல் காதர், அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். சொல்லவே இல்லை, இப்பதான் திடீர்னு இதாயத்துல்லா சொன்னாங்க. நம்ம நிறைவுக்கு போயிடலாம். நம்முடைய டாக்டர் ஜே சதகத்துல்லா சார் அவங்களுடைய சன் அன்சர் அவர்கள் நிறைவுரை நிறுத்துவார். தேங்க்யூ சார். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் என் பேர் அன்சார் சதகத்துல்லா. நான் வந்து சிட்னில இருக்கிறேன். கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கு. இது பண்ணிடுவோம். ஓகே, தேங்க்யூ சார். நான் வந்து ஒரு மவுத்துக்கு ஒரு 10 நாள் முன்னாடி சிட்னிலேருந்து வந்தேன். அவங்க முதல்ல மண்டே போய் அட்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி சண்டே ஹோல் டே ஆல்மோஸ்ட் வி ஸ்பெண்ட் த டே டுகெதர், பேசிட்டு தான் இருந்தோம் ஹோல் டே. போன 10 வருஷமா நான் இங்கே இந்த ஊரில் இல்லாத போது கூட அவங்க ஒரு நாளைக்கு எப்படி ஒரு 1 hour அவங்களுக்கு டெடிகேட்டட் டைம் we both of us block ourselves. We have very detailed conversations. எல்லாத்த பற்றியும் பேசுவாங்க. அவங்க பண்ணுற எல்லா ஆக்டிவிட்டீஸும் பற்றி பேசுவாங்க, அவங்களோட விஷன் பற்றி பேசுவாங்க, பாலிடிக்ஸ் பற்றி பேசுவாங்க, வேர்ல்டு ஈவெண்ட்ஸை பற்றி பேசுவாங்க. ஸோ I have had the chance to have very detailed interactions with him, more beyond a regular father-son relationship. அது கடைசி நாள் அவங்க பேசும்போது கூட அவங்க சொன்ன 2-3 விஷயங்கள் வந்து he spoke about the mentors in his life. டாக்டர் கே கிருஷ்ணமூர்த்தின்னு உங்களோட ப்ரொஃபஸர், தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் காலேஜ் மதுரை. he was his mentor in the early 80s. அவங்க ரிசர்வ் பேங்க்ல சேர்றதுக்கு முன்னாடி அவங்களோட ஓன் மதுரையில் அவங்க சின்ன பையனாக இருக்கும்போது அவங்க லோக்கல் ஏரியா டாக்டர் அமீர்னு ஒருத்தர், அவங்க சும்மா உடம்பு சரியில்லைன்னு ஒரு நாள் போயிருக்காங்க அவங்க அட்டா மவுத்தான ஒரு வாரத்துக்குள்ள. அப்போ வந்து அவர் கேள்விப்பட்டு இந்த பையனுக்கு ரீசெண்டாக மவுத்தாயிருத்தாங்கன்னு கேள்விப்பட்டோன்னே he just said, நீ எப்போ வேணாலும் நீ தம்பி கிளினிக்கு வாங்க, as a patient அல்ல, as a friend you can come here and talk to me, you learn English, improve your vocabulary. அந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் அன்னையிலேருந்து அவங்க டாக்டர் அமீர் ஆக்டிவாக இருக்க வரைக்கும் he was approaching him regularly, talking to him and maintaining the relationship. ஸோ அவங்களோட மெயின் சூப்பர் பவர்னு பார்த்தா it is his ability to maintain relationships. the last 1 week அவங்களோட லைஃபோட ஆரம்ப 60s-லேருந்து 70s அவங்க டெல்லியில் இருந்த ஃப்ரெண்ட்ஸ், கோயம்புத்தூர்ல இருந்த ஃப்ரெண்ட்ஸ், RBI colleagues, எல்லாருமே, everyone have, even if they interacted with him 30-40 years ago for a few years, they were so deeply moved and touched by him, and they were so inconsolably sad about his loss. So that is what has given us the strength to work through these days. And அவங்க விஷன் என்னன்னா, அந்த 3 or 4 mentors தான் he credits all his success to. அந்த ரைட்டான டைம்ல ரைட்டான டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து அவங்க வந்து ரொம்ப பிரிவட்டலா இருந்திருக்காங்க. அதே மாதிரி ஒரு ரிசோர்ஸ் வந்து நம்ம எல்லாத்துக்குமே இருக்கணும். எவ்ரி ஒன் ஹூ டஸ் நாட் ஹேவ் கைடன்ஸ். இப்போ எனக்கு வந்து ஐ வாஸ் வெரி லக்கி தட் அவங்க மாதிரி ஒரு ஃபாதர் இருந்தாங்க. அவங்களோட ஒரு கைடன்ஸ் வந்து ஐ குட் டூ திங்ஸ் தட் இட் மே நாட் பி அவேர் ஃபார் மோஸ்ட் பீப்புள். ஸோ அந்த மாதிரி கைடன்ஸ் இல்லாதவங்களுக்கு you should create that resource and the trust அவங்களோட initiative. And we are absolutely committed to use all the great work he has done, not go waste.
அண்ட் அந்த ட்ரஸ்ட் கண்டினியூ பண்ணி அதை கண்டினியூ பண்ணுறது மட்டும் இல்லை, வி ஹேவ் டு க்ரோ இட், மேக் இட் 10 times 100 times bigger so that it is a lasting legacy for the work he did. So that is one definite thing we are doing. Second thing, and inshallah all the great people on this call like Dr. Abdul Qadir, Dr. Tamina, all the people who have been very closely involved in the trust, I will reach out to you in the coming days. Once we have the initially the challenges முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம டீட்டெயில்டாக அதை பற்றி பேசுவோம், பிளான் பண்ணுவோம். We will put up process in place. ரெண்டாவது விஷயம் வந்து நாங்கள் லாஸ்ட் இயர் அவங்க 2 மாதம் முன்னாடி தான் ஆஸ்திரேலியா வந்துட்டு வந்தாங்க. ஸோ வி ஹவ் பீன் ஒர்க்கிங் ஆன் த இங்கிலீஷ் வெர்ஷன் ஆஃப் த புக் கனவுடன் இல்லாமல். அவங்க டாக்டர் ரகுராம் ராஜன்ட்ட ஃபார்வர்ட் வாங்கணும், வைவி ரெடிட்ட ஆல்ரெடி ஃபார்வர்ட் வாங்கி வச்சுருக்காங்க. அதையும் வந்து ஃபினிஷ் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணி பப்ளிஷ் பண்ணணுன்றது அவங்களோட ஒன் ஆஃப், அவங்க எப்போவுமே அசைன் டாஸ்க் கொடுத்துட்டு போவாங்க எல்லாத்துக்குமே. எனக்கு கொடுத்துருக்க ஃபைனல் டாஸ்க் லிஸ்ட்டில் அது ஒரு முக்கியமான ஐட்டம். ஸோ ஐ வில் பி ஒர்க்கிங் ஆன் தட் அண்ட் ஐ வில் ரீச் அவுட் டு யூ ஆல் ஃபார் ஹெல்ப் ஆஸ் ரிக்வயர்ட். ஹி இஸ் ஆல்வேஸ் பீன் திங்கிங் அபவுட் அதர்ஸ். அவங்க மற்றவங்களை பற்றி தான் எப்பவுமே யோசிப்பாங்க. நிறைய பேர் தெரியும், அவங்க யூபிஎஸ்சி ட்ரை பண்ணது அதெல்லாம் தெரியும். பட் அவங்க வந்து ஐஆர்ஐ டெல்லியில் 1970s அவங்களோட ப்ரொஃபஸர், எம்எஸ்சி ப்ரொஃபஸர் வந்து he told him that he will give him a full scholarship recommendation to Princeton University to pursue PhD. And அவங்க 1970s யூஎஸ்ல போய் பிஹெச்டி பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க இல்லை, அது வந்து போனால் ஐ மே பி ஃபைனான்ஷியலி சக்ஸஸ்ஃபுல், பட் என்னோட பர்பஸ் வந்து அது கிடையாது. நான் வேர் ஐ கேம் ஃப்ரம், giving back to that community, taking care of my family, my brothers, that is what matters to me சொல்லிட்டு அதை வேணாம்னு சொல்லிட்டு வந்தாங்க. அதே மாதிரி ஒரு 1995-96 அவங்க புனேலேருந்து காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் பேங்கிங்கில் ஃபேக்கல்ட்டியாக இருக்கும் போது அவங்களோட மென்டர், அங்கே ஆர்பிஐயில் ஒரு மென்டர் டாக்டர் மிஸ்டர் ஹுசைன் ஒருத்தர் வந்து சென்ட்ரல் பேங்க் வந்துருங்க, only then you will have a chance to become executive director, deputy governor ஆகிறதுக்கு. At this point, you should come to the central bank, to the central office and establish yourself. And சொல்லி சொன்ன போது அவங்க அப்பையும் சொன்னாங்க, இல்லை I have one last task pending that I promised to my father. என்னோட ஃபைனல் பிரதர், தேர்ட் பிரதர் வந்து I have to settle him. நான் பெங்களூர் போனால் தான் அது பண்ண முடியும். So I will come back அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. So he always put his family, the others and everyone else ahead of his own interests. Until the last minute, he did not prioritize. He never took it easy or took rest. He was very, very driven, very, very passionate about what he did. ஒரே சந்தோஷம் என்னன்னா, till the end, he was very active. He was able to do the things that he loved to do. And he lived a very full and happy life. And we are grateful to Allah for that. Thank you. மிக்க நன்றி. டாக்டர் ஜே சதகத்துல்லா அவங்கள பற்றி நம்ம நிறையா பேசிக்கிட்டே இருக்கலாம். தொடர்ந்து அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியில் இணைந்துள்ள கவிஞர் நூர் ஃபாத்திமா அவர்கள் வந்து காரைக்கால் வானொலியின் முன்னாள் நிகழ்ச்சி தொகுப்பாளர், தற்போது துபாயில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான நிறுவனத்தை நடத்தி வருகிறார். அவர் தனது கருத்துக்களை பதிவு செய்ய விரும்புகிறார். வாங்க நூர் ஃபாத்திமா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதாவது எனக்கு வந்து அவங்களோட இப்ப என்ன கனெக்ட் ஆச்சு அப்படின்னா, அவங்களுடைய மகனார் பேசும்போது அவங்க வந்து இந்த சின்ன வயசுல அவங்களுக்கு கிடைச்ச எந்த ஒரு நன்றியும் அவங்க வந்து மறக்கவே இல்லை. தனக்குன்னு எவ்வளவு திறமை மனிதருக்கு இருக்கதான் செய்யும். ஆனா அதுக்காக அவங்களுக்கு ஒரு சமயத்திலயும் அவங்களுக்கு யாரெல்லாம் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அவங்க அதனால எப்படி முன்னேறி இருக்காங்க, அதை வந்து கடைசி வரைக்கும் மறக்காம, அந்த நன்றியை மறக்காம அதை வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கும் அடுத்த தலைமுறைக்கும் மற்ற மக்களுக்கு யாருக்கெல்லாம் தேவைப்படுமோ அவங்களுக்கும் கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு பரந்த விஷன் அது. மாஷா அல்லாஹ், உண்மையிலேயே வந்துட்டு ஒரு மனிதர் வந்து இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ பேரு பிறக்கிறோம், எத்தனையோ பேர் இறக்குறாங்க. ஆனா சில பேரை மட்டும் நம்மளால மறக்கவே முடியாது. யாரோ ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு சீடை அவங்க போட்டுட்டு போயிடுவாங்க. அது வந்து ஒரு காலம் கழிச்சு அது ஒரு பெரிய மரமா, அது பல பேருக்கு உதவி செய்யணும்ன்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு செயல் அது. மாஷா அல்லாஹ். அவங்களுடைய விஷன் வந்து
அவங்களுடைய மகனார் மூலமும் இன்னும் எத்தனையோ நல்ல உள்ளங்கள் மூலமும் நிறைய பேருக்கு இது வந்து கொண்டு போய் சேரணும்னு நானும் இறைவனை வந்து மனசார வேண்டிக்கிறேன். இது ஒரு உண்மையிலேயே ஒரு நல்ல விஷன். ஏன்னா நிறைய பேருக்கு உண்மையிலேயே தேவை அந்த கை தூக்கி விடுறது, ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறது. அதனால மட்டும்தான் இந்த ஹியூமனிட்டி வந்து இன்னுமே வாழ்ந்துட்டு இருக்கு. இவங்க சதகத்துல்லா சாஹிப் வந்து அவங்களுடைய உடல் வந்து மறைந்திருந்தாலும் அவங்களுடைய விஷன் வந்து என்னைக்குமே உயிரோட இருக்கும். வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி முதுவை ஹிதாயத் அண்ணன் அவர்களுக்கு. மிக்க நன்றி. அதாவது மிகவும் குறுகிய நேரத்தில் வளைகுடா தமிழ் சங்கம் துபாய் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட டாக்டர் ஜே சதகத்துல்லா அவருடைய இணையவழி நேர்ந்தல் நிகழ்ச்சிக்கு பங்கேற்று சிறப்பித்து உரை நிகழ்த்திய பேராசிரியர் முகமது அப்துல் காதர், திரு ஹெச் முகமது சாலிக், திரு சயீத் நசுருல்லா மற்றும் திரு சி சீனிவாசன் மற்றும் இந்த குறுகிய கால அழைப்பை ஏற்று வந்த ரேடியன்ட் ஐஏஎஸ் அகாடமியின் இயக்குனர் ரஹமத்துல்லா அவர்களுக்கும், உடன்குடி கவிஞர் கவின் முகில் முகமது யூசுப் அவர்களுக்கும், திரு சாதிக் கோவிந்தன், திரு கோவிந்தன் அவர்களுக்கும், திரு பிரபாகரன் உள்ளிட்ட அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்தகைய இந்த நிகழ்ச்சி நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி, வணக்கம்.